ஓம் சாந்தி 14/2/2026 சாக்கார முரளி. இது விசேஷமாக சிவ ஜெயந்திக்கான முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சர்வ உத்தம சௌபாகியசாலி பிராமண குலத்தின் அலங்காரமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு சுயம் இறைவனே வாழ்த்துக்களை கொடுக்கிறார். பொதுவாக சிவபாபாவுக்கு நாம தான் பர்த்டே கிரீட்டிங்ஸ் கொடுக்கணும். சிவ ஜெயந்தின்னா என்ன? சிவபாபானுடைய பிறந்த நாள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு நாம தான் சொல்லணும். ஆனால் இங்கே இறைவனே நமக்கு வாழ்த்துக்கள் கொடுக்குறார். ஏன் அப்படின்னா, சிவ ஜெயந்தி தான் பிராமண ஜெயந்தி. சிவபாபா எப்போ வராரோ அப்போ பிராமணர்கள் நாம கூட பிறக்கிறோம். ஆகையால நாம சிவபாபாவுக்கு வாழ்த்து கொடுக்குறோம். சிவபாபா நமக்கு வாழ்த்துக்கள் கொடுக்குறார். கேள்வி: தந்தை குழந்தைகளுக்கு சிருஷ்டியினுடைய சமாச்சாரத்தை சங்கம யுகத்தில்தான் சொல்கிறார், சத்யுகத்தில் அல்ல. ஏன்? பதில்: ஏனென்றால் சத்யுகம் என்பதோ ஆதியின் சமயம், அதாவது ஆரம்ப காலம். அந்த சமயம் முழு சிருஷ்டியின் சமாச்சாரத்தை, அதாவது உலகத்தின் முதலிடைக்கடையின் ஞானத்தை எப்படி சொல்வது? எதுவரை சக்கரம் ரிப்பீட்டே ஆகவில்லையோ அதுவரை சமாச்சாரத்தை எப்படி சொல்ல முடியும்? சங்கமத்தில்தான் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தை மூலம் முழு சமாச்சாரத்தையும் கேட்கிறீர்கள். உங்களுக்கு தான் ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைக்கிறது. அதாவது சமாச்சாரம் அல்லது செய்திகள் அப்படின்னா என்ன? நியூஸ் அப்படின்னாலே இந்த விஷயங்கள் இந்த இடத்துல நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடக்கவே இல்லைன்னா என்னன்னு சமாச்சாரத்தை சொல்லுவாங்க? என்ன செய்தியை சொல்லுவாங்க? ஆகையில பாபா அழகா புரிய வச்சிட்டு இருக்கிறார். சங்கமத்துல தான் நான் முழு உலகத்தினுடைய முதலிடை கடை பற்றி சொல்ல முடியும். எதுவரை சக்கரம் ரிப்பீட்டே ஆகலையோ அதுவரை நான் சமாச்சாரத்தை சொல்ல முடியாது அப்படின்றார். ஓம் சாந்தி. இன்று திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி, பிராமணர்களின் ஜெயந்தி, மேலும் சங்கமயுக ஜெயந்தியினுடைய சுப நாள். சிவபாபா ஜெயந்தி, பிராமணர்களுடைய ஜெயந்தி, சங்கம யுகமும் அப்போதானே பிறக்கிறது சிவபாபா வரும்போது. ஆகையால சங்கமயுக ஜெயந்தி. நிறைய பேர் இப்படியும் இருக்கிறார்கள், அதாவது அவர்களுக்கு பாபா ஈஸ்வரிய பிறப்புரிமையின் வாழ்த்துக்களை கூட கொடுக்க முடிவதில்லை. ஏனென்றால் அநேகருக்கு சிவபாபா யார், அவரிடமிருந்து என்ன கிடைக்கிறது என்பது தெரியாது. அவர்கள் வாழ்த்துக்களை என்னவென்று புரிந்து கொள்ள முடியும்? புதிய குழந்தைகள் முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாது. இது ஞானத்தின் நடனம். அதாவது சங்கம யுகத்தில் சிவபாபா ஞான டான்ஸ் ஆடுறார். அதை பார்த்து நாம கூட, அதாவது ஆத்மாக்கள் கூட முரளி கேட்க கேட்க ஞான டான்ஸ் ஆடுது. இதுதான் அப்படி காட்டிருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ணர் நடனம் ஆடிட்டே இருந்தாரு அப்படின்னு. தந்தை கூறுகிறார், ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தனக்கென்று சரீரம் இருக்கிறது, தனக்கென்று கர்மேந்திரியங்கள் இருக்கிறது. என்னை நிராகாரமானவர் என்று சொல்கிறார்கள். கண்டிப்பாக எனக்கு சரீரம் வேண்டும். அப்பொழுதுதான் குழந்தைகளுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பேன், அல்லது மனிதரிலிருந்து தேவதையாக, தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக ஆக்குவதற்கான வழியை சொல்வேன், அல்லது அழுக்கான துணிகளை துவைப்பேன் என்று தந்தை கூறுகிறார். தந்தை பெரிய வண்ணானாக இருக்கிறார். இன்று குழந்தைகளாகிய நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நாம் சிவபாபாவிற்கு வாழ்த்துக்கள் கொடுக்க வந்திருக்கிறோம் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் யாருக்கு வாழ்த்துக்கள் கொடுக்கிறீர்களோ அந்த தந்தை கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு பதிலுக்கு வாழ்த்துக்களை கொடுக்கிறார். ஏனென்றால் நீங்கள் மிகுந்த சர்வ உத்தம சௌபாகியசாலி பிராமண குலத்தின் அலங்காரமாக இருக்கிறீர்கள்.
நீங்கள் எந்த அளவிற்கு உத்தமமானவர்களோ அந்த அளவிற்கு தேவதைகள் கூட உத்தமமானவர்கள் கிடையாது. பிராமணர்கள் தேவதைகளை விட உத்தமமானவர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை. பிறகு அவர் பிரம்மாவின் உடலில் வருகிறார். நீங்கள் அவருடைய குழந்தைகள். நீங்கள் அவருடைய குழந்தைகள். மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணர்களாக ஆகுகிறீர்கள். பிராமணர்கள்தான் உச்சி குடுமி. முழு உலகத்தில் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஒருவரை தவிர வேறு யாருக்கும் இத்தனை மகிமை என்பது இல்லை. வரிசை கிரமம் என்பது இருக்கத்தான் செய்கிறது. அனைவரை காட்டிலும் அதிகமான சர்வ உத்தமமான மகிமை உயர்ந்ததிலும் உயர்ந்த பரம்பிதா பரமாத்மாவினுடையதாகும். நீங்கள் அனைவரும் அவருடைய குழந்தைகள். உலகத்திலும் நாங்கள் ஈஸ்வரனுடைய குழந்தைகள் என்று சொல்கிறார்கள். ஈஸ்வரனு சொர்க்கத்தை படைக்கிறார். பிறகு நீங்கள் ஏன் நரகத்தில் இருக்கிறீர்கள்? அதாவது பாபா யாரு, அவரிடமிருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றது மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணுன்றது பாபா சொல்லிட்டு இருக்கிறார். உதாரணத்திற்கு நாங்க இறைவனுடைய குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்களும் இறைவனுடைய குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க அன்பா பணிவா புரிய வைக்கணும். சரி, இறைவனுடைய மகிமை என்ன? ஹெவன்லி காட்ஃபாதர், அல்லது அவர் எந்த மாதிரியான உலகத்தை படைப்பார்? சொர்க்கத்தை படைப்பவர். அதனால் தானே துக்கம் வரும்போது இறைவா சுகம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அவர் சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ தந்தை சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர் அப்படின்னா இப்போ நாம் ஏன் நரகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. அப்போ இறைவன் அவர் எந்த மாதிரியான உலகத்தை படைப்பார், அவர் மூலமாக என்ன ஆஸ்தி கிடைக்குது, இதெல்லாமே நல்லா புரிய வைக்கலாம். நாம் பரம்பிதா பரமாத்மாவின் நேரடி குழந்தைகள் என்பதை பாரதவாசிகள் மறந்து விட்டார்கள். இப்பொழுது அனைவரின் ஆத்மாக்களும் தமோ பிரதானமாக இருக்கிறது. ஞானத்தின் மூன்றாவது கண் யாருக்கும் இல்லை. தந்தையின் மகிமையை கேட்டீர்கள். பகவானை தந்தை என்று சொல்கிறோம். அவர் எல்லையற்ற சுகத்தை கொடுக்கக்கூடிய தந்தை. அடுத்தது பாபா கர்மாவை பற்றி சொல்றார். யாராவது ரொம்ப செல்வந்தராக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? எப்படிப்பட்ட கர்மம் செய்திருந்தால் இத்தனை செல்வந்தராக ஆகியிருப்பார் என்று பிர்லாவை பற்றி சொல்கிறார்கள். பிர்லா என்பவர் ஒரு பெரிய செல்வந்தர். அந்த காலத்தில் லக்ஷ்மி நாராயண் கோவிலெல்லாம் நிறைய உருவாக்குனவர். அவங்க ஃபேமிலி, அவங்க வம்சம் இருந்துட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். அவசியம் முந்தைய பிறவியில் தானம் புண்ணியம் செய்திருப்பார் என்று சொல்வார்கள். சிலரிடம் நிறைய செல்வம் இருக்கிறது. சிலருக்கு உண்பதற்கும் கூட எதுவும் கிடைப்பதில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட கர்மம் செய்திருக்கிறார்கள். கர்மா என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா? கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தினுடைய விளைவுகளை பற்றி கீதையின் பகவான் கூறியிருந்தார் அல்லவா? ஆகையால இந்த விஷயங்கள் சொல்லும் போது புரிஞ்சுப்பாங்க. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கிறேன். சிவராத்திரி எப்பொழுது நடந்தது என்பது தெரிந்திருக்க வேண்டும். என்ன நடந்தது, சிவபாபா எப்பொழுது வந்தார் என்ற எதையும் மனிதர்கள் தெரிந்திருக்கவில்லை. அப்படியென்றால் கல்புத்தியுடையவர்கள் அல்லவா? இப்பொழுது நீங்கள் தங்க புத்தியுடையவர்கள் ஆகிறீர்கள். சிவராத்திரி கொண்டாடுறாங்க. சிவன் யாரு, எப்போ வருவார், எப்போ சிவராத்திரி நடந்தது, அதனுடைய டீட்டெயில்ஸ் தெரியல அப்படின்னா அந்த புத்தி கல் புத்திக்கு சமம் இல்லையா அப்படின்றார். யார் ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறாங்களோ, தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்களோ, அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? தங்க புத்தி உடையவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்றார். நீங்கள் இப்பொழுது துர்பாகியசாலியிலிருந்து சௌபாகியசாலியாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். தூய்மையற்ற மனிதரிலிருந்து தூய்மையான தேவதையாக ஆகிறீர்கள்.
84 பிறவிகள் எடுத்து எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகிறீர்கள். யோகியிலிருந்து போகியாக ஆகிறீர்கள். இது ரௌரவ நரகம், மகா துக்கத்திற்கான சமயம். இப்பொழுதோ இன்னும் நிறைய துக்கம் வரப்போகிறது. இது வெட்டுக்குத்தின் விளையாட்டு. அமர்ந்திருந்தபடியே குண்டுகளை போடுவார்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள்? காரணமின்றி அனைவருடைய அழிவும் ஏற்பட்டுவிடும். விநாசத்தின் காட்சியை குழந்தைகள் பார்த்திருக்கிறீர்கள் தானே? இப்பொழுது நீங்கள் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை தெரிந்தீர்கள். உங்களிடம் ஞானத்தின் வாள் இருக்கிறது, ஞான ஆயுதம் இருக்கிறது. அதாவது உலகத்தினுடைய கடைசி காட்சியை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப இருக்கிற துக்கம் ஒண்ணுமே இல்லை, இதுவும் ரௌரவ நரகம்தான். இன்னும் மகா துக்கம் வரப்போகுது. வெட்டு குத்து விளையாட்டு நடக்க போகுது. பாம்ஸையும் போடுவாங்க. உலகமே அழிஞ்சிடும். அதுக்கு பாபா குழந்தைகளை பார்த்து சொல்றார், நீங்க என்ன செய்தீங்க? நீங்க அமைதியா ஒரு பக்கம் உலகம் நல்லா இருக்கணும்னு முயற்சி செய்துட்டு இருக்கீங்க. ஆனாலும் உலகம் விநாசம் ஆகணும் தானே. அதனால்தான் உலகம் முழுவதும் அழிஞ்சிடும். இது பார்ட் அப்படி நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய காட்சி ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? நீங்க சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானத்தை தெரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா? அப்போ இது முடிகிற நேரம் தெரியும். ஆகையில அழிவிற்கு ஒரு காரணம், அவ்வளவுதான். நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு உங்ககிட்ட ஞானத்தினுடைய வாள் இருக்கு, ஞான ஆயுதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதனால பயப்படாதீங்க விநாசத்தை பார்த்து. தந்தை கூறுகிறார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்காக உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு எந்த சிரமமும் இருப்பலை. அதனால கவலை இல்லாம யோகா பண்ணணும், ஞானத்தை கடைபிடிக்கணும். என்ன நடக்குதோ உலகத்துல அதை சாட்சியாக பார்க்கணும். அவ்வளவுதான். நமக்கு உள்ளங்கையில பாபா சொர்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த குஷியில இருங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தேவதைகளை விட நீங்கள்தான் சர்வ உத்தமமான பிராமணர்கள். இந்த ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் ஆத்மாவை சுத்தமாக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அனைவருக்கும் சிவ் பாபாவினுடைய அவதரிப்பிற்கான வாழ்த்துக்கள் கொடுக்க வேண்டும். தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்து அனைவரையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குங்கள். எதிரி ராவணனிடமிருந்து விடுவியுங்கள். வர்தானம். விஸ்தாரத்தின் வண்ணமயமான விஷயங்களிலிருந்து ஒதுங்கி கஷ்டமானதை சகஜமாக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். எப்பொழுது தந்தையை பார்ப்பதற்கு பதிலாக விஷயங்களை பார்க்கிறீர்களோ அப்பொழுது பல கேள்விகள் உற்பத்தி ஆகிறது. மேலும் சகஜமான விஷயம் கூட கஷ்டமானதாக இருக்கிறது என்று அனுபவமாக ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் விஷயங்கள் என்பது மரம், மேலும் தந்தை என்பவர் விதை. விசாரத்தில் செல்பவர்கள் எப்போது மரத்தை கையில் எடுக்கிறார்களோ அப்பொழுது தந்தையை ஒதுக்கி விடுகிறார்கள். பிறகு விஸ்தாரம் என்பது ஒரு வலையாக ஆகிவிடுகிறது. அதில் மாட்டிக்கொள்கிறார்கள். விஷயங்களுடைய விஸ்தாரத்தில் வண்ணமயமான விஷயங்கள் இருக்கிறது. அது தன் பக்கம் ஈர்க்கிறது. எனவே விதை ரூப தந்தையின் நினைவின் மூலம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அதிலிருந்து ஒதுங்கி விடுங்கள். அப்பொழுது சகஜ யோகியாகி விடுவீர்கள். அதாவது நம்ம ஞானத்திற்கு வந்திருக்கிறதே பெரிய விஷயம், அரிதிலும் அரிது. ஆகையில வந்தோம் அப்படின்னா மற்ற விஷயங்களை பார்க்கக்கூடாது.
அது வண்ணமயமாக இருக்கலாம் விஸ்தாரம். ஆனால் நாம எதற்காக வந்தோம்? எதற்காக வந்தோமோ அதை மட்டும்தானே பார்க்கணும். நம்ம பாபாவுக்காக வந்தோம். பாபா விதையாக இருக்கிறார். நம்ம மற்றதெல்லாம் பிடிக்க போனால் என்ன ஆகும்? பாபா ஒதுங்கி விடுவார். அப்போ நிறைய கேள்விகள் எழும். ஆகையால பாபா இந்த வண்ணமயமான விஸ்தாரத்துல போகாதீங்க, விஷயங்கள்ல போகாதீங்க. என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கோம். நீங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டு மூவ் ஆன் பண்ணிட்டே இருக்கணும். அப்போதான் தீவிர முயற்சி செய்ய முடியும், சகஜ யோகியாக ஆக முடியும். இல்லைன்னா அந்த வலையில எங்கேயோ நம்ம மாட்டிப்போம். ஸ்லோகன்: நான் மற்றும் எனது என்ற அலாய்ஸ், அதாவது கலப்படங்களை முடிப்பதுதான் உண்மையான தங்கமாகுவதாகும். அவ்யக்த சமிகை: இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருமித்த கருத்துடன் எந்த ஒரு சேவையினுடைய காரியத்தையும் தூம்தாமாக, அதாவது கோலாகலமாக முன்னேற்றங்கள். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் ஒத்துழைப்பின் மூலம், சுப ஆசைகள், சுப பாவனையின் மூலம் சேவைகளின் கொண்டாட்டத்தை தூம்தாமாக கொண்டாடுங்கள். இன்னும் நல்ல சிறப்பா கொண்டாடுங்க அப்படின்றார். எங்கும் செல்ல முடியவில்லை, உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டில் அமர்ந்தபடியே இந்த சேவையை செய்யுங்கள். அதாவது நாம சேவை செய்ய முடியல, அந்த இடத்துக்கு போக முடியல, உடம்பு சரியில்லைன்னா பிரச்சனை இல்லை. வீட்டில் அமர்ந்தபடியே சக்காஷ் கொடுங்க. அந்த சேவை நல்லா நடக்கணும்னு நினைங்க, சுப விருப்பங்கள் வைங்க, சுப பாவனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். சேவையில் கண்டிப்பாக உதவியாளராக ஆகுங்கள். நம்ம வேற எதுவும் செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த சேவை சிறப்பாக நடக்கணும்னு நினைச்சாலே அது நல்லா நடந்துடும். அந்த சேவைக்கு நாம உதவியாளராயிடுவோம். அப்பொழுது அனைவரின் உதவியின் ஒத்துழைப்பின் மூலம் சுகமயமான உலகம் உருவாகும். ஓம் சாந்தி.